ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆகா கல்யாணம் பார்க்க போகிறோம். ஆகா கல்யாணத்தில் வந்துட்டு எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சுங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம விஜயோட குழந்தை தான் அழகின்றது உண்மை தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சோடனே பார்க்கணுமே, சரி இதெல்லாம் இருக்க ஃப்ளாஷ்பேக்கில் இவர் ஓட்டி காமிச்சிட்டாரு. அதாவது அவங்க தாத்தா வந்து இறந்து போயிட்டாரு. இது வந்து சித்தப்பாவுக்கு முன்னாடியே தெரியும். சித்தப்பா நான் நேரில் போய் பார்த்தேன், விஜய் பற்றி எந்த உண்மையும் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல, இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டவங்க அப்படி காயத்ரி பார்க்கணுமே, அவங்க அப்படியே ஹஸ்பண்டை பலார்னு அரைஞ்சாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தானே தப்பாக பேசினாங்க. அதனால தெரிஞ்சுட்டாங்களோ என்னமோ, காலங்கடைசியில் தெரிந்து என்ன தக்க ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா மகாவை கடத்தினது யாருன்னு சொல்லிட்டு அந்த அவனோட பார்த்தான். கடைசியில் அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நிற்க வச்சா, யாரா உண்மையை சொல்கிறான்னு கேட்டதுக்கு அனாமிகா மேலே பழைய போட்டான். இது என்னடா இது புது ட்விஸ்ட்டாக இருக்குது, சித்ரா தானே இந்த வேலையெல்லாம் பார்த்த மாதிரி இருந்தது, இப்போ நான் அனாமிக்கான்னு கொண்டு வந்தாங்க. ஆக மொத்தத்தில் ஆளுக்கு ஒரு கேங்கை வச்சுக்கிட்டு சுற்றுறீங்க நீங்கள் கடத்துறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி விடுங்க, இவங்கெல்லாம் திருந்தாத ஜென்மம். அதுக்கப்புறம் பார்த்தா, என்ன விஜய் நீ இப்படி பண்ணியிருக்க, நீ இப்படி அயோக்கியதானே பண்ணியிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க. ஏன்னா பழி அவங்க மேலே வந்துருச்சுல, அதனால் அப்படியே திருப்பி விட்றாங்க. திருப்பி விட்டோடனே பார்க்கணுமே, எதையுமே காதில் வாங்காமல் தலைவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, அழகிக்கிட்ட போய் நின்னதை பார்க்கணும். அப்பா பொண்ணு சென்டிமெண்ட்டை போட்டு விட்டாங்க. கடைசியில் பார்த்தா அக்கம் பக்கத்தில் யார் பேசுறது உங்கள் காதில் விழுவில். இது எங்கேயோ கேட்ட மாதிரி இல்லை, தெய்வ திருமகளில் அந்த சீனு மாதிரி இருக்கேடா, ரீகலெக்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க மறுபடியும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவர் பக்கத்தில் போய் நின்று அழகி என்னை மன்னிச்சுக்கோ அழகின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுகிறாரு. அழுதவர் மல்லிகை இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னே இன்னும் அழுகிறாரு. ஏன்னா இந்த குழந்தைய பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு நம்ம விஜய்கிட்ட தான் இருக்குது. அதனால கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துப்பாருன்னு நினைக்கிறோம்.